Hi friends, இன்னைக்கு ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் டோனட் ரெசிபி நான் சேல் பண்ணுற ரெசிபி இதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன். கரெக்டாக நோட் பண்ணி அதே மாதிரி மெஷர்மெண்ட் மாற்றாத செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு மைதா மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன். இது மீடியம் சைஸ் டோனட்டாக செஞ்சிங்கன்னா ஒரு 15 வரும். பெரிய சைஸாக செஞ்சிங்கன்னா ஒரு 10 டோனட் கிட்ட செய்யலாம். இப்போ 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு கூட 2.5 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அது கூட சுகர் வந்து 35லேருந்து 40 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் வந்து ஒரு 7 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சால்ட் வந்து 4 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இதில் எக்லெஸ் வேணும்னா சொல்லுங்கள். எக்லெஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்குற மாதிரி இருக்கும். அதோட அளவுகள் வேறு மாதிரி வரும். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்லெஸ் ரெசிப்பியும் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பால் அல்லது தண்ணி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்க்காத காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பால் வந்து ஒரு 100 கிராம்லேருந்து 125 கிராம் அளவில் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து கரெக்டாக அளவு சொல்ல முடியாது. இதை வந்து நான் எந்த அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணுன்றதை நான் காட்டியிருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து கொஞ்சமாக வந்து பிசைஞ்சிக்குங்க. மாவு வந்து டைட்டாக அந்த பூரி மாவு சப்பாத்தி மாவுலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பிசைஞ்சிடக்கூடாது. ஸ்டிக்கியாக இருக்கணும். நம்ம கையில் வந்து மாவு வந்து ஒட்ட தான் செய்யும். அந்த அளவுக்கு வந்து பால் சேர்த்து பிசைஞ்சிக்குங்க. ரொம்ப பால் சேர்த்துட்டிங்கனாலும் பிசைய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மில்க் எடுத்து வச்சேன் இல்லையா, அது வந்து பத்தலை. இன்னும் ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தேன். அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கைகளால் லைட்டாக பிசைஞ்சு விடும் போதே மாவு வந்து கையில் தான் ஒட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சிட்டு உங்கள் கவுண்டர் டாப் க்ளீனாக நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா அதில் வந்து சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்படிலாம் ஒரு பெரிய பிளேட் எடுத்து இந்த மாவு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசையணும். இது கூட வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பட்டர் சேர்த்து கொஞ்சமாக பிசையும் போது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம பிசையும் போது கைகளில் கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ என்கிட்ட பட்டர் இல்லை. இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் பட்டர் தான் சேர்ப்பேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து பட்டரோ அப்படி இல்லைனா ஆயிலோ வந்து சேர்த்து நல்லா சாஃப்டாக நம்ம இழுத்தா அதில் கிழியாத அளவுக்கு வரணும். அந்த பிசைஞ்சு வச்ச மாவு வந்து நம்ம செக் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம பட்டரோ ஆயிலோ சேர்த்து இழுத்து பிசையணும். நான் ப்ரெட் வீடியோலேயும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதனால் இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து காட்டல. நம்ம வந்து 2 கைகளை யூஸ் பண்ணி கூட பிசைஞ்சிக்கலாம். ஆனால் நான் ஒரு கைகளாலே பிசைஞ்சு எடுத்துருவேன். நம்ம இது நடுவில் வந்து கொஞ்சம் ஆயிலோ பட்டரோ சேர்த்து இந்த மாதிரி இழுத்து பிசையும் போது ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக பிசைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் டோனட் வந்து ஆறுனா கூட நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நம்ம கடைகளில் சில நேரத்தில் வாங்கி சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவே இருக்காது இந்த ஹோம்மேட் டோனட். இதில் வந்து நான் பேக்கிங் பவுடர் எதனால் சேர்த்துருக்கேன்னா நம்ம டோனட் ஆறுனா கூட நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நிறைய சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக இந்த டோனட் ரெசிபியை கேட்டுகிட்டு இருந்தீங்க. இதுதான் என்னோடய சீக்ரெட் ரெசிபி. நீங்கள் இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்கலைன்னா என்ன ஆகுன்னா ஈஸ்ட்டு போட்டு செஞ்சாலுமே நல்லா சாஃப்டாக தான் வரும். அப்போ நம்ம ஹீட் பண்ணி சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்லியிருக்க அளவில் பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து நம்ம அப்படியே ப்ரூஃபாக விட்டுடலாம். விட்டதுக்கப்புறம் இப்போ நான் மீடியம் சைஸ் டோனட் இருந்தனால ஒரு 40 கிராம் அளவில் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 15 டோனட் வந்து நம்ம 40 கிராமில் எடுத்தோம்னா கிடைக்கும். இந்த டோனட்டை நான் என்ன ரேட்டு கொடுத்தேன் அப்படின்றத லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். இப்போ இது 40 கிராம் இல்லாமல் 60 கிராம் அளவில் நம்ம எடுத்தோம்னா பெரிய டோனட் வந்து கிடைக்கும். அது வந்து என்ன ரேட்டு கொடுக்கலான்றதையும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் எப்படி ரவுண்ட் பண்ணியிருப்பேன்றதை பார்த்துருப்பீங்க. உள்ளங்கையில் வச்சு அப்படியே டைட்டாக பிடிச்சி அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா கிராக் எதுவுமே இல்லாத சூப்பராக வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாசில் இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் நாசில். நடுவில் வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாகவே வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ப்ரூஃபாக விடும் போது அந்த ஹோல்ஸ்லாம் வந்து
அப்படியே கொஞ்சம் சின்ன சைஸ் ஆகிடும். அதனால் பெரிய நாசில் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட நாசல்லாம் இல்லை அப்படின்னா கைகளால் கூட வந்து ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணி விட்டுக்குங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, இப்போ வந்து நான் ப்ரூஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நாசிலை வச்சு ஹோல்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நாசில் வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். ஒரே ஷேப்பில் கிடைக்கும் நம்மளுக்கு. 2 மெத்தட்லேயும் செய்யலாம். உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ப்ரூஃப் பண்ண விட்ட பிறகு நம்ம வந்து ஷேப்பு வந்து மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்போ வந்து மாறாது. நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் மாற்றி மாற்றி செய்வேன். அதே மாதிரி ஆயில் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் வச்சு செக் பண்ணுறீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா லைட்டாக சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே வந்து சிம்மில் தான் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் டோனட். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து பொரித்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் 2வது பேட்ச் வந்து பொரிக்கிறீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆயிலோட டெம்பரேச்சர் கொஞ்சம் வந்து கம்மியான பிறகு அப்புறம் வந்து திரும்ப சிம்மில் வச்சு 2வது பேட்ச் வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம 2வது பொரித்து எடுக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்த மாதிரியே நல்லா பெருசாக வந்து இந்த மாதிரி வரும். நல்லா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்கும். டோனட் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டோனட் பிடிக்கனா கீழே வந்து ரெட் கலர் ஹார்ட்டினை கண்டிப்பாக கொடுங்க. எத்தனை பேர் வீடியோ முழுசாக பார்த்து இது ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுக்குறீங்கன்றத நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலான்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிவிடுங்க. நான் வந்து அடுத்தது வந்து பீட்சா சாஸ் போடலாமா, அப்படி இல்லைன்னா டீ கேக், சாக்லேட் டீ கேக் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேக்கரி ஸ்டைல், அது போடலாமான்னு சொல்லிவிடுங்க. இந்த 2 ரெசிப்பியில் அடுத்தது வந்து என்ன போடலான்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இப்போ டோனட் வந்து நம்ம பொரித்து எடுத்துட்டோம். 2வது பேட்ச் வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து முழுசாகணும். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு ப்ரூஃப் பண்ண விட்டது. 2வது காட்டியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி வந்ததுக்கப்புறம் நாசில் வச்சு நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்தேன். எந்த வித்தியாசமாக இருக்காது, சூப்பராகவே இருக்கும். டோனட் வந்து எல்லாமே முழுசாக நல்லா ஆறி இருக்கணும். அதுக்கப்புறம் சாக்லேட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சுற்றி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆற வச்சுட்டு கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ணி கொடுங்க. இந்த டோனட் வந்து நான் 40 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணியிருந்தேன். 60 கிராமில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 55 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணலாம். இது வந்து மீடியம் சைஸ் டோனட் தான். கஸ்டமருக்கு வந்து ஒரு 12 பீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பேக் பண்ணி கொடுத்துட்டு மீதி ஒரு 3 இருந்ததா அதை என் பொண்ணுங்களுக்கு வச்சு கொடுத்தேன்னா இந்த மாதிரி பேக் பண்ணி அது கட் பண்ணுற நைஃபு ஃபோர்க் எல்லாத்தையும் வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலிக்கே டோனட்னால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் பிச்சு காட்டியிருந்தேன். உள்ளே வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட சாக்லேட் இல்லைனா இந்த மாதிரி சுகர் வந்து நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பாய்.